ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டர்ஸ் 59 கான்டெஸ்ட்டில் இருக்க கன்ஃபியூசிங் கன்காட்டினேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் என்ன அப்படின்னா n அப்படிங்கிற இன்புட்டும் அரே சியும் கொடுத்துருவாங்க. nங்கிற இன்புட் என்னென்னா இந்த அரே சியோட சைஸ், இது ஒரு அரே. மொத்தம் இது ரெண்டுமே கொடுத்துருவாங்க. இது வச்சு என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செஃப் வந்துட்டு ரெண்டு அரே வச்சுருக்காரு, ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு அரேஸ் வச்சுருக்காரு. இந்த ரெண்டு அரேவை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சின்னு ஒரு அரேவை ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த சி அரேவை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிற அரேவை எப்படி ஏ அண்ட் பியை வச்சு அவர் கண்டுபிடிப்பார் அப்படின்னா அதுக்கு ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏபி ரெண்டுமே நான் எம்டி அரேவாக இருக்கணும். அண்ட் ஏ அண்ட் பியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே டிஸ்டிங்க்டாக இருக்கணும், அதாவது யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஏ அண்ட் பிங்கிறது ரெண்டு அரே, ரெண்டு நான் எம்டி அரே, இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் யூனிக்காக இருக்கும். அதை வச்சு சிங்கிற அரேவை கண்டுபிடிக்கிறார். இப்போ என்ன அப்படின்னா அவர் சிங்கிற அரே வந்துட்டு இருக்கு அவர்கிட்ட, ஏ அண்ட் பியை மறந்துட்டார். ஸோ சிங்கிற அரே அவர் ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்கு இருக்க சிஎன் அரேவை ஏ அண்ட் பியாக மாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் கேள்வி. பாசிபிளாக இருந்தால் ஏக்கு என்ன n வேல்யூ அதை பிரிண்ட் பண்ணும், அப்புறம் ஏவோட அரேவை பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி பியோட n வேல்யூ அப்புறம் பியோட அரே, இது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணும். அப்படி சியை நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக ஞாபகம் வச்சுக்கல, அது பாசிபிளே இல்லை ஏ அண்ட் பியாக மாற்றுறதுக்கு அப்படின்னா நாட் பாசிபிள் கேஸுக்கு -1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். இதுதான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது. ஆனால் ஏ அண்ட் பியை வச்சு எப்படி சியாக கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஏ ஒரு அரே இருக்கும், பி ஒரு அரே இருக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் 2, 5, 8, 6, 4. இது நானாக கொடுத்துருக்குற அரே எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ ரெண்டு அரே இருக்குது. இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டுத்தோட ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணும். 2 and 6 எது கம்மியாக இருக்குது? 2 தான் கம்மியாக இருக்குது. ஸோ சிங்கிற அரேயில் 2 அப்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே delete பண்ணிடணும். அடுத்து ஏல இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் 5 and 6 கம்பேர் பண்ணோம். எது கம்மியாக இருக்குது? 5. ஸோ 5 இங்கே போட்டுட்டு 5 delete பண்ணிடுறோம். அடுத்து 6 and 8 and 8 பண்ணும். 6 தான் கம்மியாக இருக்குது, ஸோ 6 எழுதிட்டு 6 கேன்சல் ஆகிடுது. அண்ட் 4 and 8 தான் இருக்குது. 4 8 ஆகும்போது 4 அப்புறமா 8. இப்படி தான் ரெண்டு அரே அவர் ஏ அண்ட் பி வச்சுருக்கும் போது சியை இப்படி தான் கண்டுபிடிச்சிருப்பார். இப்போ சி கொடுத்தா எப்படி ஏ அண்ட் பி நம்ம கண்டுபிடிக்கிறது? இதே அரேஸ் தான் கண்டுபிடிக்கணுன்றது இல்லை, என்ன ஃபார்மேட் ஆஃப் அரேஸ் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ரெண்டு மெத்தட் நான் கண்டுபிடிக்கிறேன். இருக்கிறதுல 2ங்கிறது கம்மியான வேல்யூ, 2 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு 5, 6, 4, 8 வச்சுக்கிறேன். இதில் என்ன அவர் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா 2 மட்டும் நான் ஏவாக வச்சுக்கிட்டு 2 5ஓட கம்பேர் பண்ணுறேன். 2 முதல்ல சிக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ண எந்த எலிமெண்ட்டும் இல்லாத கண்டிஷனில் மீதி இருக்க அரேவை ஃபுல்லாக எடுத்து அப்பெண்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ 2 முதல்ல கம்பேரிசனில் போயிடும். இதுக்கு கம்பேரிசன் இல்லாதனால 5, 6, 4, 8 அப்படியே போயிடும். இதுக்கு இன்னொரு வழி நம்ம என்ன பண்ணலாம், இருக்கிறதுல லார்ஜஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். 8 மட்டும் நான் ஒரு சைடு வச்சுக்கிறேன், 2, 5, 6, 4 வச்சுக்கிறேன். ஸோ 2 8ஓட கம்பேர் பண்ணும்போது 2, 5 8ஓட 5, 6 8ஓட 6, 4 8ஓட 4, அப்புறம் 8. ஸோ இப்படி ரெண்டு மெத்தட் இருக்குது. நான் இதில் இந்த செகண்ட் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் இந்த லார்ஜஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ரீசன் சொல்கிறேன். 8, 2, 9, 3, 4 அப்படின்னு ஒரு சி அரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறதுல லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இதுதான் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு தனியாக எடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம், இதை ரெண்டாக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதை ஏ இதை பின்னு நான் வச்சேன்னா 9 அது லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த ஃபுல் அரேவை நான் எதோட கம்பேர் பண்ணாலும் இதுதான் லார்ஜஸ்ட்டாக இருக்கும், மித்ததெல்லாம் அப்பெண்ட் ஆகிடும். ஸோ இது ரெண்டாக ஸ்ப்ளிட்டாக இருக்கும்போது நான் எப்படி இதை மர்ஜ் பண்ணுவேன், 8 முதல்ல வந்துடும், 8 and 9க்கு 2 and 9க்கு 2 வந்துடும், அப்புறம் மீதி இருக்காரே அப்படியே அப்பெண்ட் ஆகிடும். இப்படி பண்ணுறதுக்காக தான் நான் 9 எடுத்தேன். இதுவே 2 எடுத்தால் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இருக்கிறதுல கம்மி எலிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இதில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதுக்காக நான் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் எலிமெண்ட் எடுத்து அப்பெண்ட் பண்ணியாச்சு. இதோட ஃபார்மேட். ஸோ நான் பண்ண போகிறது என்ன, இருக்கிறதுல லார்ஜஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் அரே, அந்த எலிமெண்ட்லேருந்து பின்னாடி இருக்கிறது எல்லாமே செகண்ட் அரே. இப்படி தான் நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இதுக்கு அவங்க கொடுத்துருக்குற சாம்பிள் இன்புட்டுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்குற சாம்பிள் அரே. இதில் நான் கொடுத்த மெத்தட் படி பார்த்தோம்னா 9 தான் லார்ஜஸ்ட் மெத்தட். ஸோ இதை ரெண்டாக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இது ஏ, இது பி.
அப்போ ஏல என்ன பிரிண்ட் பண்ணுவேன், முதல்ல 5ன்னு இதோட லென்த்தை பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த அரேவை கம்ப்ளீட்டாக பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து பிக்கு 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு 9 மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறேன். இது மாதிரி அவங்க இன்னொரு அரே கொடுத்துருக்காங்க. இது அவங்க கொடுத்துருக்குற செகண்ட் இன்புட். செகண்ட் இன்புட்டில் இப்போ என்ன பண்ணலாம், 2 தான் லார்ஜஸ்ட். 2க்கு முன்னாடி நான் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா இது பி அரே, இது ஏ அரேன்னு ஆகிடும். ஏ அரே எம்டி ஆகிடும். ஆனால் இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் இட் ஷுட் பி நாட் எம்டி. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இட் ஓன்ட் ஒர்க் அப்படின்னு -1ன்னு பிரிண்ட் பண்ணணும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு, 0 இண்டெக்ஸ்ட் எலிமெண்ட்டாக மேக்ஸிமம் எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ -1, அதாவது இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது அப்படின்னு நான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு நம்ம அல்காரிதம் பார்க்கலாம். அல்காரிதமில் என்னென்னா, முதல்ல டி என் சி அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்புட்ஸ் வாங்கிக்கிறோம். இன்புட் வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கும் ஃபார் ஈச் டெஸ்ட் கேஸ் என்ன பண்ண போகிறேன், முதல்ல மேக்ஸிமம் எலிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எம்எக்ஸ் அப்படின்றதுல மேக்ஸிமம் ஆஃப் சி அப்படின்னா சியோட மேக்ஸிமம் எலிமெண்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதோட இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சா தான் நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இண்டுன்னு ஒரு வேரியபிள் வச்சு சி டாட் இண்டெக்ஸ் ஆஃப் எம்எக்ஸ் அப்படின்னு போட்டேன்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். அதாவது இந்த இடத்துல 9க்கு இண்டெக்ஸ் வேல்யூ 2. ஸோ 2ங்கிறது இண்டில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இல்லாத கண்டிஷனுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். என்ன சொன்னேன், இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0வாக இருந்தால், ஸோ இஃப் இண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் -1. கரெக்டா? அப்புறம் கண்டினியூ கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் டெஸ்ட் கேஸ். அப்படி இல்லாத கண்டிஷனுக்கு எல்ஸ் போர்ஷனுக்கு என்ன வரும், எல்ஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடலனாலும் கண்டினியூ கொடுத்தனால இதெல்லாமே அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த எல்ஸ்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல ஃபஸ்ட் அரேயோட இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த இதில் 2ங்கிறது என்னோட மேக்ஸிமம் அரேயோட இண்டெக்ஸ். முன்னாடி இருக்க வேல்யூஸ் மொத்தம் 2 வேல்யூ இருக்குது ஏவோடது. அதே மாதிரி இதில் வந்துட்டு 9ங்கிறது 5th இண்டெக்ஸ், 5 எலிமெண்ட்ஸ் ஃபஸ்ட் அரேயில் இருக்குது. ஸோ என்ன இண்டெக்ஸ் வேல்யூ வருதோ அந்த அளவுக்கு ஏவோட என் இருக்கும். ஸோ முதல்ல நான் இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் த லென்த் ஆஃப் த அரே ஏ. ஓகேவா? அதுக்கப்புறமா நான் அந்த அரேவை பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபார் ஐ வந்துட்டு 0லேருந்து இண்ட் வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இண்ட் -1 வரைக்கும் வரும். 5னா 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ நான் இப்போ பிரிண்ட் ஆஃப் சி ஆஃப் ஐன்னு கொடுக்குறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணும், பிரிண்ட் ஆஃப் அடுத்து பியோட லென்த்தை பிரிண்ட் பண்ணும். ஸோ பியோட லென்த் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா என் மைனஸ் இண்டெக்ஸ். என்னங்கிறது என்னது, இங்கே 6 -5 கொடுத்தோம்னா 1 எலிமெண்ட் இன் பின்னு வந்துடும். இங்கே n வந்துட்டு 5 மைனஸ் இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் 2, ஸோ 3ன்னு வந்துடும். கரெக்டாக வந்துடுச்சா? ஸோ n மைனஸ் இன்ட். இப்போ இதை எங்கேருந்து ஐட்ரேட் பண்ணுவோம் ஃபாரில் அப்படின்னா இண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் இண்ட் வேல்யூலேருந்து பிரிண்ட் ஆகும். டில் n வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணேன்னா n மட்டும் பிரிண்ட் ஆகாது, முன்னாடி இருக்க எலிமெண்ட் எல்லாம் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் சி ஆஃப் ஐ. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் ஏபி தகுந்த மாதிரி அதோட லென்த் பிரிண்ட் ஆகி அதோட எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகிடும். தட்ஸ் ஆல். அல்காரிதம்ல சொன்ன மாதிரி பைத்தானில் கோட் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். முதல்ல டெஸ்ட் கேஸஸ்க்கு இன்புட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கும் என்னுக்கும் சிங்கிற அரேக்கும் இன்புட் வாங்கியிருக்கேன். வாங்கினதுக்கப்புறம் சியோட மேக்ஸிமம் கண்டுபிடிச்சி எம்எக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த மேக்ஸிமமோட இண்டெக்ஸை கண்டுபிடிச்சி அதை இண்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இண்ட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால், அதாவது நாட் பாசிபிள் கேஸுக்கு பிரிண்ட் -1 அப்படின்னு பண்ணி கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வரும்போதெல்லாம் கண்டினியூ ஆகி ஃபார் லூப்குள்ளே போயிடும். கீழே இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அப்படி இந்த இஃப் கேஸ்குள்ளே போகாததெல்லாம் மீதி இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். முதல்ல இண்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அதுதான் அரே ஏயோட சைஸ். அதுக்கப்புறம் அரே ஏயோட எலிமெண்ட்ஸ்க்காக 0லேருந்து இண்ட் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணி சி ஆஃப் ஐயை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ட் இஸ் ஈக்குவல் டு கீழே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபார் ப்ரெசன்டேஷன் பர்பஸஸ், அதாவது அடுத்த லைனில் வரணுமா இல்லை பக்கத்தில் வரணுமா அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பிரிண்ட் n மைனஸ் இண்ட் கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா பி அரேயோட சைஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து அந்த அரேக்குள்ளே எப்படி எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இண்ட்லேருந்து n வரைக்கும் ஐட்ரேட் பண்ணி சி ஆஃப் ஐ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். கொடுத்துருக்க சாம்பிள் இன்புட் அவுட்புட் மாதிரியே இங்கேயும் ஒரு ரிசல்ட் வந்திருக்கு.
இங்க இருக்கிற அதே ரிசல்ட் தான் வரணும்னு அவசியம் இல்ல. வேற ரிசல்ட்ஸா இருந்தாலுமே இட் இஸ் அ ரைட் ஆன்சர். நம்ம இத சப்மிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கரெக்ட் ஆன்சர். எல்லா டெஸ்ட் கேஸஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு குயிக் லேர்ன். தேங்க் யூ.